இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. இன்னைக்கு நீயா நானா என்ன விஷயம் பேச வருகிறது? ஆக்சுவலா இந்த மாசம் முழுக்கவே நம்ம சாப்பாட்டை பத்தி தான் பேசுறோம். சமயக்கட்டுல இருந்து 4 அடி எடுத்து வச்சா சாப்பிட இடம் வந்துரும்ல. பசங்களாம் இப்ப பாருங்க நம்ம சாப்பாட்டையா சாப்பிடுறாங்க, பர்கர் சாப்பிடுறாங்க, பீஸா சாப்பிடுறாங்க. ஏங்க இதெல்லாம் அந்தந்த சீசன்ல அவன் திங்கிறது தான். இதை போய் ஐசியமா சொல்லிக்கிறீங்க லூசு மாதிரி. இட்லி, தோசை, பொங்கல், பூரி, இடியாப்பம், நம்ம ட்ரெடிஷ்னலா சாப்பிட்ற உணவுகளை தான் வீடுகளில் சாப்பிட்டுட்டு இருக்கோம். எப்ப பார்த்தாலும் இட்லி வடை தோசைன்னுகிட்டு அதை எவ்வளவு நாளைக்கு திங்கிறது? நம்ம ஊர் உணவு தின்பண்டங்கள்லாம் இருக்குல்ல, நம்ம ஊர் ஸ்நாக்ஸ், அது என்னெல்லாம் உங்களுக்கு போர் அடிக்குது? ஏன் போர் அடிக்குது? நீ ரொம்ப ஓவரா சாப்பிட்டுருக்க, வீட்டுக்கு. நம்ம ஊர் உணவு தின்பண்டங்கள்லாம் இருக்குல்ல, நம்ம ஊர் ஸ்நாக்ஸ், அது என்னெல்லாம் உங்களுக்கு போர் அடிக்குது? ஏன் போர் அடிக்குது? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். கொழுக்கட்டை, அதிரசம். கொழுக்கட்டையில் என்ன எரிச்சல்? ஏதாச்சும் புது புது உணவை கண்டுபிடிச்சு தின்னா தானே நாடு முன்னேறும். அதை செய்ய பாருங்க. முறுக்கு, அப்புறம் ரவா உருண்டை. ஓகே, ஏன் ரவா உருண்டை பிடிக்கல? சொல்ல மாட்டேன், செஞ்சு காட்டுறேன் பாரு. ஓகே, ஏன் ரவா உருண்டை பிடிக்கல? அதுல தொண்டையில மாட்டிக்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்கியா ரொம்ப, அதனால எனக்கு அது சுத்தமா பிடிக்காது. தொண்டையில இறங்க மாட்டேங்குது. டேஸ்ட் வைஸ் அது செகண்டரி, பட் ஃபர்ஸ்ட் அது அன்கம்ஃபர்டபுளா இருக்கு சாப்பிடுறதுக்கு. அவ்வளவு கஷ்டப்பட்டு சாப்பிடணுமா? Because basically I am சோம்பேறிங்க. சுத்தமா உருண்டைன்னு சொல்லுவாங்களே ஆ, சார், அது சாப்பிடும் போது தொண்டைக்குள்ள எதுவும் பண்ற மாதிரி இருக்கும். தொண்டை ரொம்ப கவுதடா. எல்லாருக்கும் தொண்டையில தான் ஏதோ ப்ராப்ளம் இருக்கா? அது சொல்லையிலே உங்களுக்கு என்ன, அது என்ன தொண்டையில என்ன பண்ணுது? சொன்னா தீத்துற போறியா? என்னால முடிஞ்சதை செய்யறேன், சொல்லுங்க. கொஞ்சம் சாப்பிடும் போது ஒட்டுதா? கொஞ்சம் அந்த டிஸ்டர்பன்ஸா இருக்கு அது. யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? உருண்டைன்னு சொல்லிட்டு நிறைய ரவா உருண்டை, நிறைய உருண்டை செய்வாங்க சார். பல உருண்டை உருட்டுறாங்க. எதுவுமே பிடிக்காது சார். நீ ஊர்ட்டமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. ஏதாவது ஒரு உருண்டை சொல்லுங்க சுத்தமா பிடிக்காது. ரவா உருண்டை. ரவா உருண்டை தமிழ்நாட்டுல இருந்து தூக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். தோத்துக்கிட்டே இருக்கீடா. உப்புமா மேல இருக்கக்கூடிய வெறுப்பின் நீட்சி ரவா உருண்டை வரைக்கும் இருக்கா எனக்கு தெரியல. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? ரவா உருண்டை தான் சார். கிளாமர் அப்பில், சேம் அப்பில். ரவா லட்டு போது 1 2 3. ஏன் ரவா லட்டு பிடிக்கல? தொண்டையில அடைக்குது ஒரு மாதிரி. பானிபூரி பிடிக்குமா? பிடிக்கும் சார். அது அப்படியே தொண்டையை போய் என்ன பண்ண அப்படியே அறுத்துக்கிட்டு போகும் உள்ள. அதான் பிரச்சனையே. என்ன பிரச்சனை? லிக்விட் இருக்கும் சார், பானிபூரி சேர்த்து சாப்பிடும்போது தெரியாது. உருட்டு காசா படாபா உருட்டி தள்ளுவா பாட்டுக்கு. சத்து மாவு கொலக்கட்டை பண்ணுவாங்க சார் வீட்ல. மிச்சரையும் பிடிக்கல சார், அது போர் அடிச்சிருச்சு சார். உனக்கு கொஞ்சம் கொடுத்துருந்தா பேசாம இருந்திருப்பேன். சேவ் வாங்கிட்டு வருவாங்க. அது ஒரு வாட்டி 2 வாட்டி நல்லா இருக்கும். அப்புறம் மூட்டையா வாங்கிட்டு வந்துருவாங்க சார். பேருதான் காரா சேவ். ஆனா அது சேவ் பண்றதுக்கு ஆள் இல்லையே. எனக்கு அம்மா செய்யற சீடை பிடிக்காது. பல்லு வலி வர மாதிரி இருக்கும். எனக்கு ரொம்ப ஹார்டா இருக்கு. கடுசா இருக்கு. ஆஸ்பத்திரி ரொட்டியெல்லாம் இப்படித்தான் இருக்கும் போல் இருக்கு. அச்சு முறுக்கு அது சும்மா சாப்பிடும்போது இங்க சிக்கிக்கிறோம், இல்லாட்டி இங்க சிக்கிக்கிறோம். அது எடுக்கிறதே ஒரு தனியா வேலையா இருக்கு. அதான் அக்கறை கையை விட்டு தேடுறான், நோண்டி வாடைய பிச்சு கொடுப்பான். நிறைய காரம் சாப்பிடுறதுக்கு பழகிடுச்சு. நாங்க இப்போ ட்ரெண்ட்ல எல்லாருமே நிறைய ஸ்பைஸ் தான் நிறைய சாப்பிட்டு இருக்காங்க. சுண்டல ஸ்நாக்ஸா கொடுப்பாங்க, அது ரொம்ப போர் அடிக்கும். நான் மட்டுமல்ல, நீங்க ஒவ்வொருவரும். நான் இல்ல, நான் டைரக்டா டின்னரே சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. ரிப்பன் பக்கோடா கூட நல்லா இருக்கும், டெய்லி கொடுத்தா கூட நான் சாப்பிடுவேன். இதான் சார் நம்ம பையன் புத்திங்கிறது. தேடி வந்து மருந்து கொடுத்தா 1000 கேள்வி கேட்பீங்க. நிறைய காரம் சாப்பிடுறதுக்கு பழகிடுச்சு. நாங்க இப்போ ட்ரெண்ட்ல எல்லாருமே நிறைய ஸ்பைஸ் தான் நிறைய சாப்பிட்டு இருக்காங்க. நாக்குக்கு கண்ணுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிடணும் சார். அப்படியே பார்த்தோன்னே ஏ வாவ் அப்படின்ற மாதிரி இருக்கணும். சாப்பிடும்போது ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸா இருக்கு. பப்ளிக்கு எதுவும் நாய்ஸ் பொல்யூஷன் எதுவும் வருதா? ஜோக் இல்லையா? அது ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளா சாப்பிட முடியல சார். ஒரு மாதிரி என்ன அன்கம்ஃபர்டபிலிட்டி இருக்கு அந்த முறுக்கு சாப்பிடுறதுல? அட கொஞ்சம் சும்மா இருயா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். கடிச்சு ஒரு மாதிரி. கடிக்காம எப்படி சாப்பிட முடியும்? டாய் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. பல்லு ஜெனியூனாவே நான் கேக்குறேன். ஸ்ட்ரெயின் பண்ணி சாப்பிடுற மாதிரி இருக்கு சார். கஷ்டப்பட்டு சாப்பிடுற மாதிரி இருக்கு. ஸ்நாக்ஸ்னா ஜாலியா ஃப்ரீ டைம்ல உட்காந்து நம்ம சாப்பிடுறோம், கேஷுவலா சாப்பிடணும். அது ஏதோ முறுக்கு ஏதோ கஷ்டப்பட்டு சாப்பிடுற மாதிரி இருக்கு. நான் கூப்பிட்டு கேக்குறேன், எம்மா என்னம்மா இது? அதிரசம் பிடிக்கலையா? ரவா லட்டு. ஐயோ மீண்டுமா? அரிசி உருண்டைன்னு ஒன்று செய்வாங்க சார். ஆனா ஒரு காலத்துல என்ன ஆயிடுச்சுன்னா அதையே திருப்பி ரிப்பீட் மூட்ல குடுக்குறப்ப நமக்கு அது பிடிக்காம போயிடும். என்ன 2 தடவை கேட்டதே டென்ஷன் ஆகுற? 2000 தடவை கேட்டிருக்கோம். மனுஷனா பொறுமை வேணும். கட்டை
டைஜஷனே ஆகாது சார் சாப்பிட்டா பல்லெல்லாம் வலிக்கும் சார் சாப்பிட்டு. பல்லுல ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சிகிச்சை மண்ண சிங்காரம் இருக்கும்போது ஏன் பயப்படுற ஏன் பயப்படுற கண்ணத்துற சத்தம் வரணும் முறுக்கு சாப்பிட்டா. சாப்பிடுமா? இப்படி சாப்பிட்டா உடம்புல எப்படி தெம்பு இருக்கும்? எப்படி படி பண்ணி இந்த பார் எப்படி சாப்பிடுறதுன்னு இப்ப நான் சொல்லி தரேன் பார். இல்லையே சத்தம் வரலே. நான் சாப்பிடவா? சத்தம் வருதா பாக்குறியா? இந்த செதறுது சத்தம் வர்றது கொஞ்சம் ஒரு மாதிரி ஆக்வர்டா ஃபீல் ஆகுதா? நம்ம உணவுகளை சாப்பிட்றப்ப கூச்சப்படக்கூடாது. பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா ரசிச்சு மைக்கு கொடுங்க. எப்படி இருக்குன்னு சொல்லு, டக்குன்னு சொல்லு. அதுக்காக தான் கேட்டுட்டு இருந்தேன். இது எய்தாப்புல உங்க பொண்ணு இருக்காங்க தானே, அவங்களுக்கு கொடுக்காம ஏன் உங்க இந்த பையனுக்கு கொடுக்கணும்னு நினைச்சீங்க? முதல்ல அவருக்கு எது கொடுக்க போறீங்க? ரவா லட்டு சார். ரவா லட்டு. முதல்ல இதான் ரவா லட்டா? ஐயோ பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. நீங்க ஒண்ணே என்னமோ பாவீங்க ஒண்ணுமே தெரியல. ட்ரெடிஷனலி பின்னால இருக்காங்க, இந்த கலாச்சாரத்தை காப்பாத்துங்க. ஐயோ என்னடா ரொம்ப ஓவரா போய்கிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் அடக்கி வாசிங்க. எனக்கு ஒரு முடிவு தெரியும். இதுல எது ரவா லட்டு நீங்க சொல்லுங்க, அப்புறம் அவன் ஊட்டட்டும் உங்களுக்கு. எங்க கொண்டு வந்து நிறுத்திக்கிற பாத்தியா? அதிரசமே பிடிக்காதுன்னாங்க. ஓ அதிரசம் பிடிக்காது. அதிரசம் அதே அப்ப பொட்டி பொட்டியா வரும். அதிரசங்கிற பேர்ல அப்பம் கொண்டாந்துருக்கீங்க. என்னையா இது அவசரப்பட்டு குத்தி உடைச்சிட்டேன். டேஸ்ட் நல்லா இருக்கு சார். இது சீனி மிட்டாய். சீனி மிட்டாய். இப்ப பாரு எல்லாருக்கும் ஆசை வர ஆரம்பிச்சிச்சு. நான் பாரு வருது இல்ல. ஐயோ அடிச்சுக்கலாமே யாருங்க ஏன்டா அப்படி போதவங்க வெள்ள அமெரிக்கால படிச்சு லண்டன்ல வளர்ந்த மாதிரியே நடந்துக்கிட்டீங்களாடா. இவங்க எல்லாம் யாரு? இது யாரா? நம்ம வயலுகப்பா. கடைசியில இவரு நான் ஒரு சந்திரகலா எடுத்துக்கிறேன். ஆளுக்கால் என்ன பார்த்து கைகொட்டி சிரிக்கிறாங்க. கொஞ்சமா அருவங்கிறது இருந்தா இந்த மாதிரி நீ செஞ்சிருப்பியா? அந்த லாஸ்ட் வேலை ஒரு மானசி உட்கார்ந்தாலே அது நீதானே? இவர்தான். இவருக்கு இதான் வேலை. ஒரே நிமிஷம் இங்க எல்லாரும் வாங்க மக்களே. இருங்க இவன் தனியா ஒரு கூடையில எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி எடுக்கிறாங்க. ஏய் இதுல நீ என்ன இன்டர்ன்ஷிப் டீம்ல உள்ள வந்துட்டாங்கடா டேய். யாரா அவன்? யாரா இருந்தா உனக்கு என்ன மூடிக்கிட்டு வேடிக்கை பாடுறா? ரொம்ப பேரு டான் மூணு அடிச்சு தூக்குனது வந்து சீனி மிட்டாய். இதுதான் நிறைய பேர் பிடிச்சி எடுத்தீங்கல்ல. உனக்கு பிடிக்குமா? கல்லையும் சாப்பிட்டுருக்காங்க, சுண்டலும் சாப்பிட்டுருக்காங்க. இந்த மாதிரி சுண்டல்லாம் இனிமே சாப்பிட மாட்டேன்னு யாரும் சொல்லக்கூடாது. அப்படித்தான்டா பேசுவேன், அப்படித்தான் பேசுவேன். எடுத்துக்கடா. ஏ அப்பா ஒருத்த கடைசி வரைக்கும் திங்கிறாயா? உனக்கு அதுல ஏதாச்சும் பிரச்சனையா? தேங்க்ஸ் எல்லாம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் சந்தர்ப்பத்தில்